தி பாலகிருஷ்ணன் அவர்களை பற்றிய ஒரு அறிமுகத்தையும் கொடுப்பார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுக்கோட்டை கிரவுன் சிட்டி நடத்துகிற முப்பெரும் விழாவில் மேடையை பெருமைக்குரிய மேடையாக மாற்றியிருக்கிற அறிஞர் பெருமக்கள் நிறைந்த இந்த அவைக்கு என்னுடைய வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 3 விழாக்கள் கிரவுன் சிட்டி சங்கத்தினுடைய வெள்ளி விழா 25 ஆண்டுகளை கடந்து பீடு நடை போடுகிற ஒரு சங்கம். 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆடிட்டர் உலகப்பன் அவர்களால் தொடங்கப்பட்ட சங்கம். ஆடிட்டர் உலகப்பன் அவர்கள் இப்போது போலவே அப்போதும் அழகப்பனாக இருந்த காலத்தில் தொடங்கப்பட்ட சங்கம். ஒரு 25 ஆண்டுகள் கழித்து அவரே வந்து வாழ்த்துரை வழங்குவது என்பது ஒரு ரோட்டரி இயக்கத்திற்கு மிகுந்த சிறப்பான ஒன்று. பெரும்பாலும் மரம் நடுகிற விழாக்களை நாம் நடத்துவது உண்டு. மரம் நடுகிற விழாக்களை நடத்துகிற போது அரசியல் தலைவர்கள், அறிஞர்கள், யாரையாவது அதிகாரிகளை கொண்டு நடுகிற போது சொல்லுவார்கள், இந்த இடத்துல நடலாம் சார், வருஷம் இங்கதான் நட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் தான் தொடங்கி வைத்த சங்கத்தினுடைய ஒரு எழுச்சி மிக்க விழாவை கண்டு ரசிக்கிற ஒரு பெரும் பேரு ஆடிட்டர் உலகப்பன் அவர்களுக்கு உண்டு. புதுகை வரலாறு என்கிற நாளிதழை நடத்தி, புதுகை வரலாறு என்கிற ஒரு யூடியூப் சேனலையும் நடத்தி கொண்டிருக்கிற சிவசக்திவேல் அவர்களுடைய தலைமையிலே ஒரு வரலாற்று நிகழ்வை கற்பக விநாயகா மண்டபத்திலே நடத்தி கொண்டிருக்கிறோம். மேடையிலே எல்லோருமே பேசுவதற்காக, உரை நிகழ்த்துவதற்காக காத்திருக்கிறார்கள். நாங்க தான் பேச வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சோம். அங்கங்க நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா நீங்களும் பேசத்தான் வந்திருக்கிறீங்க அப்படின்னு அப்பப்ப எங்களுக்கு தெரியுது. எனவே மிக மூத்த ரோட்டரியினுடைய முன்னத்தி ஏர் ஐயா கரூர் பாஸ்கர் அவர்கள், மேனாள் இயக்குனர் அவர்கள் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் ஆளுநர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். கிரவுன் சிட்டி ரோட்டரி சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினரை 100வது பிறந்த நாள் விழாவை இந்த அரங்கத்திலே நாம் கொண்டாடினோம். ஒரு பெரிய புண்ணியம் எது அப்படின்னு கேட்டா, ஏராளமான குடமுழுக்கு விழாக்களை நீங்கள் பார்த்தாலே புண்ணியம் வந்து சேரும் என்று சொல்லுவாங்க. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு, நிறைய கும்பாபிஷேகத்துக்கு போனீங்கன்னா மனதுக்கு நல்லது, உடலுக்கு நல்லது, வாழ்க்கைக்கு நல்லதும்பாங்க. 100வது ஆண்டு விழா கேக்கை வெட்டுகிற அந்த நிகழ்வை பார்த்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம். அவர் எதிரிலே அமர்ந்திருக்கிறது இன்னும் நாம் பெற்ற மிகப்பெரிய வரம். அந்த வகையிலே அம்மா தமயந்தி பாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார். தமயந்தி பாலகிருஷ்ணன் அவர்கள் ஜனவரி 1, 1926 பிறந்தவர். அப்போது அந்த 26 என்கிற ஆண்டு புதுக்கோட்டை மன்னர்களால் ஆளப்பட்ட இந்த பகுதி. இந்த புதுக்கோட்டைக்கு சுதந்திரம் 1947 கிடைக்கவில்லை. 48 தான் முதலாக இந்திய அரசோடு சமஸ்தானத்தை ஒப்படைத்த மண் புதுக்கோட்டை. அப்ப 1947 ஆகஸ்ட் 15 என்று எல்லாருக்கும் சுதந்திர தினம்னா அன்றைக்கு புதுக்கோட்டைக்கு இல்லை. அப்படியான ஒரு சமஸ்தானத்திலே பிறந்தவர் தமயந்தி பாலகிருஷ்ணன் என்கிற அவருடைய துணைவர் இணையர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த சமஸ்தானத்தினுடைய அமைச்சராக இருந்தவர். அமைச்சராக இருந்தது மட்டுமல்ல, அப்போது இருந்த சட்டசபையிலே ஏராளமான கோரிக்கைகளை முன்வைத்து வெற்றி பெற்ற பெருமைக்குரியவர் பாலகிருஷ்ணன் அவர்கள். ஒரு பெரிய புத்தகம் இருக்கிறது. என்னுடைய அருமை நண்பர் KM ஷரீப் அவர்கள் திவான் கலிஃபுல்லா அவர்களை பற்றிய ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதிலே சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை எழுதியிருக்கிறார். அந்த சட்டமன்ற நடவடிக்கைகளிலே அதிகமான கருத்துரைகளை கொடுத்து, புதுக்கோட்டைக்கு மருந்து இலவசமா வேணும், புதுக்கோட்டையில் இருக்கிற மருத்துவமனைகளை அதிகப்படுத்தணும், புதுக்கோட்டைக்கு தண்ணீர் வசதி வேணும், கிராமங்களிலிருந்து வருகிற மருத்துவத்திற்காக ஏழைகளாக வருகிறவர்கள் புதுக்கோட்டைக்கு வந்தால் அவர்களுக்கு இலவசமாக
மருத்துவ வசதிகளை செய்து கொடுக்கணும் என்று சமஸ்தானத்திலே பேசி, இங்க இருக்கிற மன்னர் கல்லூரியிலே அப்போது கல்வி வசதி இல்லை, பெரிய கட்டணம் இருந்தது. பெரிய கட்டணத்தை படிக்க முடியாம இருந்தாங்க, கொடுக்க முடியல. நிறைய பெரிய கட்டணம்னா நீங்க ஒண்ணு நினைச்சு கூடாது, 25 ரூபா. இங்க இருக்கிற கல்லூரியில படிக்கணும்னா 25 ரூபா. அந்த கல்லூரியில தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி படிச்சாங்க. அந்த 25 ரூபாயை கட்ட முடியாத ஏழைகள் இருக்கிறார்கள். அந்த கல்வியை இலவசமாக தர வேண்டும் என்று மன்னரிடத்திலே கோரிக்கை வைத்த பெருமகனார் அவருடைய துணைவியார், அவருடைய பாலகிருஷ்ணன் அவர்கள். அவங்க தமயந்தி அம்மாவனுடைய ஆங்கிலம் அவ்வளவு ஒரு ரொம்ப ஃப்ளூயண்டான இங்கிலீஷ் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க டாக்டர்ஸ் 2 பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தாலே இவங்க 16 வயசு, அவங்க 17 வயசு மாதிரி இருக்கிறாங்க. மதுராந்தகி அம்மா அவங்க மேஜர் டோனர், அப்பவே மேஜர் டோனர். மேஜர் டோனர்னா என்னவென்றே நம்ம அறியாத ஒரு காலத்துல மேஜர் டோனர் என்கிற பெருமையை அவங்க டாக்டர் அவர்கள் பெற்றார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அம்மா மதுராந்தகி கலியமூர்த்தி அவர்களுக்கு அமர்ந்திருக்கிறாங்க. தமயந்தி என்கிற பெயர் உங்களுக்கு தெரியும், நலன் தமயந்தி என்று வரலாற்றிலே மகாபாரதத்திலே வருகிற பெயர். அந்த மகாபாரதத்தில் அந்த தமயந்தியை வர்ணிக்கிற போது இளவரசி தமயந்தி மகா பேரழகி என்று வர்ணிப்பாங்க. அந்த தமயந்தி மட்டும் மகா பேரழகி இல்ல, இந்த தமயந்தியும் மகா பேரழகி அப்படிங்கறது இந்த 100 வயதிலேயே நிரூபிக்கிறாங்க. இப்போது நேற்றைக்கு நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறார் நம்முடைய தோழர் நல்லக்கண்ணு. அவருடைய நூற்றாண்டு விழா சென்னையிலே நடைபெற்றது. நாளை கூட அவருடைய நூற்றாண்டு விழாவை கலைவாணர் அரங்கத்திலே கொண்டாடுகிறார்கள். நல்லக்கண்ண ஐயா எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறாரோ அதே போல அம்மா தமயந்தி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருப்பவர். பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு, பெண் கல்விக்கு, பெண்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு, குழந்தைகளுக்கு இப்படி தன்னுடைய வாழ்க்கையை சமூக சேவைக்காக அர்ப்பணித்துக் கொண்ட அவருக்கு இன்றைக்கு நூற்றாண்டு விழாவை நம்முடைய கிரவுன் சிட்டி எடுக்கிறது. புதுக்கோட்டையில் இருக்கிற எல்லா கிளப்புக்கும் இப்படித்தான் பேர் இருக்கும், கிரவுன் சிட்டி. நான் இருக்கிற பேலஸ் சிட்டி, கிங் டவுன், மகாராணி, இப்படியான பெயர்கள் தான் இங்கே சூட்டப்பட்டிருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், மகாராஜா ஆண்ட மண் இது என்பதால் இப்படியான பெயர்களை கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த கிரவுன் சிட்டியிலிருந்து ஒரு புதிய தலைவர், புதிய மாமன்னர் வந்திருக்கிறார். இங்க இருக்கிற ஆளுநர் பெருந்தகைகள் ஏராளமானவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு சில பேரை நமக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கிளாஸ் டீச்சரை நம்ம மறக்க மாட்டோம். வகுப்புல பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் டீச்சர்னா நமக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். அது மாதிரி எனக்கு ஒரு கிளாஸ் டீச்சர் எங்க கவர்னர் ஐயா தாமோதரன் இருக்கிறாங்க. அவர் தான் நான் பிரசிடண்டா இருக்கும்போது கவர்னரா இருந்தாங்க. நாங்க இன்னைய வரைக்கும் அந்த பாச பிணைப்போடு, அந்த கிளாஸ் டீச்சருடைய பாச பிணைப்போடு இருப்பது வழக்கம். அந்த ஆளுநர்களுடைய அந்த கேலக்சி ஆஃப் கவர்னர்ஸ் வரிசையில் புதுக்கோட்டை மண்ணை சேர்ந்த, உழைப்பால் உயர்ந்த, கல்வியால் உயர்ந்த, பண்பாட்டு பாரம்பரிய குடும்பத்தால் உயர்ந்த லியோ ஃபெலிக்ஸ் லூயிஸ் அவர்கள் இன்றைக்கு ஆளுநராக இன்றைக்கு தந்திருக்கிற ஒரு சங்கமாக நம்முடைய கிரவுன் சிட்டி இருக்கிறது. அவரை இங்கே தேர்ந்தெடுத்த உங்கள் எல்லோருக்கும் புதுக்கோட்டையினுடைய மண் சார்பில், புதுக்கோட்டை மக்கள் சார்பில், புதுக்கோட்டை ரோட்டரி பெருமக்கள் சார்பில் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றியை, பாராட்டுக்களை ரொம்ப அன்போடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், அவருடைய ஆண்டை வெகு செழிப்பாக, சிறப்பாக, மிக அருமையாக அவர் வழிநடத்துவதற்கு ஒரு பெரிய திட்டத்தை வகுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையிலே அவருடைய ஆண்டு சிறந்த ஆண்டாக இருக்கிறது. அந்த ஆளுநரை தந்த சங்கம் இந்த கிரவுன் சிட்டி. அவருடைய தலையிலே கிரீடத்தை சூட்டிய சங்கம் கிரவுன் சிட்டி. அவருடைய எந்த ஆண்டிலே அவர் கவர்னராக அறிவிக்கப்படுகிறார் என்றால், வெற்றி என்கிற பெயருடைய வாகை ஆண்டிலே அவர் அறிக்கையோடுகிறார். வாகையினுடைய ஆளுநர் எங்கள் பேராசிரியர் பெருந்தகை அமர்ந்திருக்கிறார். அந்த வாகை ஆண்டிலே வாகை சூடிய கிரீடத்தை தன் தலையில் சூட்டிக் கொண்டிருக்கிற லியோ அவர்களை உறுப்பினராக கொண்ட, முன்னாள் தலைவராக கொண்ட கிரவுன் சிட்டியினுடைய வெள்ளி விழா ஆண்டில், 100 வயது கடந்த ஒரு ரொட்டேரியனுடைய பாராட்டு விழா ஆண்டில் இங்கு வந்திருக்கிற பலரும் அவரை பார்த்து விட வேண்டும், அவரிடம் ஆசி பெற்று விட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நம்ம எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, நமக்கும் 100ஐ தாண்டி வாழ வேண்டும் என்று. பெரும்பாலும் வாழ்த்துகிறவர்கள் நாம எப்படி வாழ்த்துவோம்னா,
100 காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க அப்படின்னு வாழ்த்துவான். இப்ப நீங்க அம்மாவை எப்படி வாழ்த்துறது? அம்மா 100 ஆண்டுகளை கடந்து வாழ்றாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு 100 ஆண்டை வாழ்ந்துட்டீங்க, இன்னொரு அரை நூற்றாண்டை நீங்கள் வாழ்ந்து ஒரு பெரிய சமூக சேவை. என்ன நீங்களே ஏறி நடந்து வர்றீங்க, தமிழ்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிக்கிறீங்க, நீங்களே எந்திரிச்சு நின்று கேட்க வெட்டுறீங்க, மைக்க பிடிச்சு பேசுறீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய வரம், நாம் பெற்றிருக்கிற வரம் என்று நான் நினைக்கிறேன். அவருக்கு கிடைத்திருக்கிற பிள்ளைகள், அவருடைய குடும்பம், அவருடைய மனம், அவருடைய சமூக அக்கறை, இது எல்லாம் இங்கு கிடைத்திருக்கிறது. புதுக்கோட்டையிலே எந்த நிகழ்ச்சி என்றாலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அழைக்கிற முதல் அழைப்பாளராக அம்மா தமயந்தி பாலகிருஷ்ணன் அவர்கள் இருப்பார்கள். அவருடைய பெருமைகளை புகழை சொன்னால் இந்த வரலாற்றையும் சேர்த்து சொல்வதை போல இருக்கும். புதுக்கோட்டையினுடைய மன்னர்கள் ஆண்ட வரலாற்றையும் அவருடைய வரலாறோடு இணைந்தே வரும். 26 அவர் பிறக்கிறார். அவருக்கு கொஞ்சம் ஏர்லி மேரேஜ், விரைவு திருமணம் நடக்கிறது. அவருடைய நம்முடைய வணக்கத்திற்கும் பெருமைக்கும் உரிய மாவட்டத்தினுடைய இயக்குனர் பெருந்தகை ட்ரிபிளம் அவர்களை வருக வருக என்று உங்களுடைய கர ஒலிகளால் வரவேற்று பெருமை சேர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆயிரத்தி 1936, 37, 38 இந்த நாட்களிலே புதுக்கோட்டையிலே இங்க இருக்கிற சட்டமன்றம் என்பது ஒரு அமைச்சரவை போலவே இருந்தது. சட்டமன்றத்திலே இருக்கிற அப்போதைய உறுப்பினர்கள் அமைச்சர்கள் என்று அறியப்பட்டார்கள். அன்றைக்கு இருந்த இந்த உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட் என்று அழைக்கப்பட்டது. இங்க இருக்கிற வழக்கறிஞர் பெருந்தகைகள் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே புதுக்கோட்டைக்கு அப்படி ஒரு பெருமை இருந்தது. புதுக்கோட்டையில் இருக்கிற மக்களுக்கு அம்மன் காசு என்கிற காசை இங்கே அச்சடித்துக் கொள்வதற்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு அனுமதி கொடுத்திருந்தது, சிறப்பு அனுமதி. நீங்க மன்னரை பார்க்க போனா அப்படி கை நிறைய காசு அள்ளி கொடுப்பாங்க. அதை செலவுகளுக்கு வைத்துக் கொள்வதற்கு அந்த பணம் புதுக்கோட்டையில மட்டும் செல்லுபடியாகும். அப்படிப்பட்ட பெருமைகளை நிறைந்த இந்த சமஸ்தானத்திலே அமைச்சராக இருந்த பெருமை அந்த குடும்பத்திற்கு உண்டு. எனவே அப்படிப்பட்ட பெருமைகள் உள்ளடக்கிய இந்த அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிற உங்களை வருக வருக என்று வரவேற்று மிகப்பெரிய ஆளுமைகள் வரவேற்க காத்திருக்கிறார்கள். நம்முடைய இயக்குனர் ட்ரிபிளம் வரும் வரை நீங்கள் உரை நிகழ்த்த வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார்கள். நீங்க வந்துட்டீங்க. எனவே மீண்டும் எல்லோரையும் வாழ்த்தி பாராட்டி வணங்கி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.